ஹலோ கேமர்ஸ்னே ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட்டில் பார்ட் 2 தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜங்கிளுக்கு டெலிபோர்ட் ஆகிட்ருக்கோம். ஏனென்றால் இந்த நம்ம அவதார் குட்டி வந்து நம்மளுக்கு ஃப்ரூட்டு தரேன், ஸ்பின் பண்ணி ஃப்ரூட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க, தான் வந்தோம். இப்போது நம்ம அந்த ஃப்ரூட்டு ஸ்பின் வாங்க தெரியுமா, ஸ்பின் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு நம்ம போவோம். எனக்கு என்ன தெரியுமா தான் கஷ்டமாக இருக்குது இதில். இந்த பாலத்துக்கு மேலே ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். யாருன்னா என்ன கீழே விழுந்துருவான். நம்ம போய் பண்ணி பார்ப்போமா? நம்மளெல்லாம் பண்ண விட மாட்டாங்க. 50 லெவலில் இருக்கவங்கள தான் பண்ண விடுவாங்க. காலம் போகுது. அவதார் குட்டி ஜாயின் பண்ணிட்டா நம்மளை இப்போ வந்துடும். நம்மளுக்கே ஃப்ரூட்டு தரமாட்டேன்னு சொன்னோன்னா எதுக்கு உயிரோடு வைக்கணும்? கொல்லும். கத்தி எடுத்து வீசு. டவக்கா. அவன்லாம் உயிரோடு இருக்கணுமா? இவன் யார் புதுசாக வந்திருக்கான்? பேசாமல் போட்டு தெளிவுமா? ஏதோ கேட்குறான். இருங்க. ப்ளீஸு ஃப்ரூட்டா? நானே ஃப்ரூட் இல்லாமல் இருக்கேன். ஏன்டா அந்த ப்ளீஸ் ஃப்ரூட்னா கொய்யெல்லாம் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஓடிடு. ஏய் என்னம்மா ஐஸ் ஃப்ரூட்டை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க ஐஸ். நம்மள்ட்ட வந்து ஃப்ரூட்டு கேட்குது. நான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போனேன். கீழே தள்ளி போட்டுக்கிட்டு அவன் ஜாலியாக இருக்கான். ஒன்றைக்கு சும்மாவே விட மாட்டேன். இவன் வேறு மங்கி வேறு குறுக்க வந்து உயிரை வாங்கிட்டுட்டான். மங்கியை ஃபஸ்ட்டு போட்டு சொல்லுவோமா? போடு சவு. நான் விட்டான். மங்கியை போட நேரத்தில் அவன் நம்மளும் விட்டாங்க வயசு. என்ன சோதனை நம்மளுக்கு பார்த்திங்களா? ஜஸ்ட் எடுத்துக்கிடுவோம். பிவிபி அன்லாக் ஆகிட்டு நம்மளுக்கு நம்மளை ஒரு பிளேயராக அடிக்க முடியும். இவன்ட்டான சண்டை விட கண்ணில் வச்சு என்ன சுடுவோம். நம்ம மேலே போவோம். நான் அவதார குட்டி வந்துட்டான். அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், தான் அடிக்கான். இப்போ நம்ம மேலே போவோம். மேலே போக கஷ்டமாக இருக்கல, படிக்கட்டில். அதான் இந்த ஷார்ட் ரோட்டு விளங்கிரும். இதுலேயே ரொம்ப கஷ்டமாக தான் சார். என்ன கொடுமலை சரவணன் இது. நம்ம இப்போ லெவல் எத்தனைன்னா 31. நம்மள்ட்ட பைசா இருக்குது எவ்வளோன்னா 90403. இவ்வளோ தான் இருக்குது. விளங்கிரும். கீழே விழுந்துட்டுருக்கோம். வாட் டு டூ? அவதார குட்டி ஸ்பின் பண்ணிட்டியாப்பா? அப்படி என்ன ஃப்ரூட்டு தரான்? ஈகிள் ஃப்ரூட்னு சொன்னான். ட்ரா பண்ணானா? பண்ணுடா ட்ரா பண்ணுடா. ஐயோ ட்ரா பண்ணல. ட்ரா பண்ண முடியலையா காய்ஸ்? நான் ஸ்டோர் பண்ணிட்டானா, அதனால் ட்ரா பண்ண முடியலையா? சாரி காய்ஸ். என்ன இது எனக்கும் இதுக்கு சொந்தமே கிடையாது. அவே இடி வந்துட்டான். அதனால் எனக்கும் சண்டை. எப்படி இருந்தாலும் அடிக்க முடியாது. பிபி அன்லாக் பண்ணிடுவோம். அடியில் எங்கே இருக்கா? இப்போ வந்துடல. பார்ப்போம். போயிடான். பயந்துட்டு ஓட்டான். ஆக்சுவலி அவன் 100 லெவல். நம்ம கால் தூசி விட வரமாட்டோம்னு நினைக்கிறேன். என்னென்ன கொரிலாவே அடிப்புமா? கொரிலா கண்ணு, நான் வரேன் கண்ணு. உன்னை அடிக்க வந்துட்டு.
அவதார் குட்டியே போட்டு அங்கே பின்னிக்கிட்டு இருக்கான். நம்மளாம் போனால் என்ன ஆகும்? சரி, நம்ம பைரேட் வில்லேஜுக்கே போவோம். அவதார் குட்டி வாரானா பார்ப்போம். முன்னாடியே வந்தானா சரி, வரட்டாத்துக்கு நம்ம கிடையாது. வரேன்னா வரட்டு. நம்ம வரட்டு பைரேட் வில்லேஜுக்கு நம்ம ட்ராக்கரை போட்டாச்சு, போவோம். வரியா அவதார் குட்டி? ஆ வா, நான் பறந்துடுவேன். நான் போகும்போது என்ன அந்த இதில் மிடில் டவுனில் அந்த கன்று வாங்கிட்டு போவோம். ஓகேயா? பக்கத்தில் தான் இருக்குது மிடில் டவுன். ஜங்கல்லேருந்து கன்று வாங்க முடியுவா? பைசா இருக்கா? ஓ ஷிட், பைசா இல்லை கைஸ். என்னச்சு, நான் உங்களுக்கு தேர்ட் பாட்டில் நான் உங்களுக்கு கன்று வாங்கி அனுப்பேன். சத்தியமாக வாங்கி அனுப்பேன் கன்று. இப்போ இதில் ஏதாவது பைசா இருக்கா? புதையல் பெட்டி அண்ணா ஒன்று இருக்குது. அதில் பைசா எவ்வளோ இருக்குது? ஒரு 500 வந்துருக்க கூடாதா? ஆதர் குட்டி பின்னாடியே தான் வரான். என் பின்னாடியே வா அப்படி. ஆனால் என்ன அடிக்கான், கண்ணை தூக்கி சுட்டுட்டு இருக்கான். நான் தப்பு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லையே அடிக்காத நான் பண்ண ஓடிடும் பாரு. தாவிரு சிறுசே தாவிரு. நம்மளாம் சுனாமிலே சும்மி அடிப்போம், இதெல்லாம் சும்மாவா அடிப்போம்? எனக்கு நான் கிட்ட வந்தாச்சு. பைரட்ஸ் வில்லேஜ். இவனெல்லாம் சர்வசாதாரணம்னு நினச்சேன், ஆனால் அடிக்க முடியல அவ்வளோ ஈஸியெல்லாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கானுவன். இனி போக்கெல்லாம் இவனும் கால் தூசிக்கு வந்துடும். நான் கவலைப்படாங்க கைஸ். எங்கே இருக்கா? வா அடி செத்தா ஓய். இவனெல்லாம் குஸ் எடுத்து அடித்து கொள்வது எப்படின்னு தான் பார்க்கணும். கஷ்டந்தான். வாட் டு டூ? இப்போ தான் அடி ஆரம்பிக்குது. எனக்கிட்ட வந்து பாரு. போடு தக்காளி செதறுதுங்க. குஸ் எடுத்து இப்போ போட்டு தள்ளிடலாம். வாழை தக்காளி மண்டையா? வா அடி. சாவு செத்தப்பல் சாவு. பைரேட் செத்துப்போ. இதெல்லாம் ஒரு ஆள் நம்ம இவனை போட்டு அடிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு ஆள் 5 ரூபா தாள் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் கைஸ். எல்லாம் அடிக்கலாம் ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சு விட்ருவாருங்க 8 பேரையும். 1 ரூபா தாள் தான் சொன்னேன். இவங்களாம்
இன்னொரு ஆள் ஒரு ஒத்தாள் தூக்கி விட்டு போயிட்டே இருப்பேன் நான். இவனுக்காட்டிலாம் பார்த்தோம்னா நம்மளும் தான் மஜாயிரும் மஜா. ஒரு போருக்கே செதுருதான். அப்போ 2 பேரும் சேர்த்து போட்டால் செதுருதுங்க. ஆனால் 36 லெவல்லேருந்து ஒரு லெவல் கூடலை இன்னும். நல்லா அடித்து குசை முடித்தா கூடன்னு நினைக்கிறேன் நிறையா. இவன் 115 ரூபா தரான். அங்கே விட எங்கே கொஞ்சம் லாபமாக தான் இருக்குது. கொஞ்சம் ரூபாவெல்லாம் கூட்டி தராங்க. இந்த ஹெச்பியெல்லாம் கூட்டி தராங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, எனக்கு இந்த ஒரு வில்லேஜ்லேருந்து அடுத்த வில்லேஜ் போகிற கொஞ்சம் நல்லாயிருக்கு கைஸ். அதே இது அந்த வில்லேஜில் வந்து அவங்களே அடிச்சுட்டு கிடக்காது கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி தான் நினைக்கேன். அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா இந்த கேம் பற்றி ரொம்ப தெரியாது. இனி எங்கெல்லாம் போகணும், யாரெல்லாம் அடிக்கணும்னு கொஞ்சம் சொல்லி தாங்க ஒழுங்கா. சரி கைஸ், அடி தக்காளி ஒன்றை பித்திச்சு விட்டுறேன் பாரு. இப்போ 5 பேரை வெற்றிகரமாக அடித்தாச்சு. இன்னும் 3 பேர் தான். ஆக்சுவலி இப்போ 6வது பேர் அடிச்சுட்டு இருக்கோம். என்ன 2 பேர் தான் இருக்காங்க. வரேன் வெயிட் கேர். தக்காளி இப்போ ஒன்று பிசுக்கி விட்டுறேன் பாரு. பாரு உன்னை அடியில் இன்னைக்கு பாரு. சாவு அண்ணா விட்டு நம்ம எதிரும் எவனோ வகையிலலாம் அடி வாங்கி சாகும் பார்த்தீங்களா? அதான் கொஞ்சம் கவலையாக இருக்குது கைஸ். இப்போ வாடா போடா நீ போடா போடு. தக்காளி செதுருதுங்க. இந்த வில்லேஜில் தான், பைரட் வில்லேஜில் தான் டபுள் கட்டணும்னு உண்டு. நீ வாங்க முடியுமோ பார்ப்போம். ஒத்தா கண்ணானே வச்சுட்டு அடிக்கிறது தான் அவனு நம்மளை ஏளனமாக பார்க்காங்க. டபுள் கட்டானா வச்சுட்டு ஒரு வீசுனானு இருப்பான்லாம் இங்கே. என்ன அடி அடிக்கான்ப்பா, சொல்லட்டி அடிக்கானுப்பா. லாஸ்ட்டாக இவன் தான் ஒருத்தன். சாவமாக அடிச்சிடலாமா கோயிஸ்? வேண்டிடுங்க, சாவமாக அடிச்சிடணும். போடு சூப்பர். 33 லெவலு. எதுக்கு போடலாம்? எல்லாத்துக்கும் எனர்ஜிக்கே போட்டோம் கோயிஸ். இப்போ நம்ம போய் அந்த டபுள் கட்டானா வாங்கலாம் சொன்னோம்ல. டபுள் கட்டானா வாங்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் காய்ஸ். டுல்லா கட்டானா பர்ச்சேஸ். இது அதுவா அயன் மாஸ்டர் வாங்கினோம். அது 25,000 நினைக்கிறேன். அது நம்ம பார்ட் 3ல் வாங்கிடலாம். இப்போ டபுள் கட்டானா வாங்கிடுவோம். பர்ச்சேஸ். கையில் வந்துட்டு பழைய கட்டானா ஐட்டமில் போய் நம்ம ஸ்டோர் ஆகிடும். அது வேணாலும் வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம்னு பாருங்கள். எக்யூப் கொடுத்தா அது எக்யூப் ஆயிரும். இதை வச்சு அடிச்சு பார்ப்போமா ஒரு வாட்டி? சொல்லட்டுதுங்க. சூப்பர் அப்பு சூப்பர். சரியான பொருளாக இருக்குது. இந்த கட்சி சூப்பராக இருக்குது கேர்ள்ஸ். போட்டு தக்காளி ஒன்றா செதுறதுங்க. சரி காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை ஆளில் போட்டுடுங்க. பாய் காய்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் 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 அப்படின்னு சொல்ல வேண்டியதுங்களா? இந்த ஒரு எனிமே அடிச்சுட்டு முடிச்சுக்கலாம். லெவல் 34. இப்போ ஹெல்த்துக்கு போட்டேன். சரியா? மில்க். சரி காய்ஸ், முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய்.